இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கிலம் என்பது உலக மொழி, சமஸ்கிருதம் என்பது தெய்வ மொழி, உருது என்பது கவிதை மொழி, பிரெஞ்சு என்பது காதல் மொழி. ஆனால் தமிழை மட்டும்தான் தாய்மொழி என்பார்கள். அப்படிப்பட்ட இனிய தாய்மொழியில் உங்களிடம் உரையாட வந்துள்ளேன். நான் பேசுகையில் ஏதேனும் பிழை இருந்தால் இந்த தமிழ் பாவையை மன்னியுங்கள். இன்று எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், இந்திய வளர்ச்சியில் பொறியாளர்களின் பங்கு என்பதுதான் இன்று எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு. நான் ஒரு கனவு கண்டேன். அதில் ஒரு பொறியாளரும் வந்தார். அவரிடம் நான் கேட்டேன், இத்தனை மொழிகளின் பெருமை தெரியுமா உங்களுக்கு என்று. அதற்கு அவர், இது மட்டுமல்ல, இன்னொரு மொழியும் கூட தெரியும் என்றார். அப்படியா, அது என்ன மொழி என்று நான் கேட்க, அதற்கு அவர், அதுதான் பொறியாளரின் வளர்ச்சி மொழி என்று கூறினார். வளர்ச்சி மொழியா? மொழி என்றாலே கவிதை வேண்டும் அல்லவா? அது என்ன வளர்ச்சி மொழி என்று வியப்புடன் நான் கேட்க, மண்ணுக்கும் விண்ணுக்கும் பாலம் அமைத்து கற்களால் நாங்கள் வரைந்த கவிதைகள் தான் இன்று நீங்கள் காணும் இந்த கட்டிடங்கள் என்று கூறினார். ஓ, அப்படியா என்று நான் கேட்க, அதற்கு அவர், அது மட்டுமல்ல, நீங்கள் செல்லும் சாலைகள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் மற்றும் பல கட்டிடங்கள் என்று அடுக்கிக் கொண்டே சென்றார். ஓ, கட்டிடங்கள் மட்டும்தான் பொறியாளர்களின் வேலையா என்று அறியாமையில் நான் கேட்க, பொறியாளரின் பெருமையே நாங்கள் தானே என்று கூறினார் எந்திரவியல் வல்லுநர். ஓ, நீங்கள் என்ன சாதித்து விட்டீர்கள் என்று நான் கேட்க, அவர், நீங்கள் நடந்து செல்லும் தூரத்தை எளிமையாக்குவதற்காக 2 சக்கர வாகனங்கள் கண்டுபிடித்தோம், போதாது என்றீர்கள். சரி, 3 சக்கர வாகனங்களையும் கண்டுபிடித்தோம், அதுவும் போதாது என்றீர்கள். இன்று 3, 4, 5 என ஆரம்பித்து எண்ணிக்கையே இல்லாத சக்கரங்களை கொண்ட வாகனங்களை கூட கண்டுபிடித்தோம், அதுவும் போதாது என்றீர்கள். கடலில் மிதப்பதற்காக கப்பலை கண்டுபிடித்துவோம், அது மட்டுமா, வானத்தில் பறப்பதற்கு விமானத்தை கண்டுபிடித்தோம். இப்படி பல சாதனைகளை செய்தும் போதாது என்றீர்கள். இன்று மண்ணில் 1 காலடி வைத்து விண்ணில் 1 காலடி வைத்து செவ்வாயும் எட்டிவிடும் தூரம்தான் எங்களுக்கு என்று அவர் சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகின்றார். அப்படியா, வேற என்ன பொறியியல் உள்ளது என்று பொறியாளர் பணி உள்ளது என்று நான் கேட்க, நாங்கள் மட்டும் சாதனைகள் புரியவில்லையா, இருட்டையே பகலாக்கி காட்டுள்ளேமே என்று ஷாக் கொடுத்தார் மின்னியல் வல்லுநர். ஓ, நீங்களும் சாதித்து உள்ளீர்களா என்று நான் கேட்க, அவர், நாங்கள் சாதிக்காத இடமே இல்லை என்று கூறினார். அப்படியா, உங்கள் சாதனை என்னவென்று கொஞ்சம் சொல்லுங்கள் என்று நான் சொன்னதற்கு அவர் கூறுகின்றார், உலகத்தையே உங்கள் கையில் கொண்டு வந்துள்ளோம் தொலைபேசியாக. அது மட்டுமா, நாளை நம் மாநிலத்தின் முதலமைச்சர் தரப்போகின்றார் பார் உனக்கு மடிக்கணினி, அது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் உன் கைக்குள் கொண்டு வரும் என்றார். அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு எடுத்துக்காட்டையும் கூறினார். சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் அமெரிக்காவில் உள்ள சாப்ட்வேர் நிறுவனத்தின் உரிமையாளரிடம் பத்திரிகையாளர் ஒருவர் கேட்கின்றார் கேள்வி என்னவென்றால், உங்கள் நிறுவனத்தை அமெரிக்காவில் தடை செய்தால் நீங்கள் உங்கள் நிறுவனத்தை எங்கு சென்று ஆரம்பிப்பீர்கள் என்பதுதான் அந்த கேள்வி. அதற்கு அந்த உரிமையாளர் கூறுகின்றார், என் நிறுவனத்தை கண்டிப்பாக இந்திய நாட்டில் ஆரம்பிப்பேன் என்று. பதில் புரியாதவர்களுக்கு விளக்கம் அளிக்கின்றார் அந்த உரிமையாளர். என்ன தெரியுமா, அமெரிக்காவில் வாழ்கின்ற 75% பொறியாளர்கள் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட இந்திய நாட்டில் தான் என் நிறுவனத்தை ஆரம்பிப்பேன் என்று கூறுகின்றார் அவர். இப்பொழுதாவது தெரிகின்றதா, இந்தியாவின் வளர்ச்சிக்கு பொறியாளர்கள் மட்டும்தான் முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள் என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.